வணக்கம் நண்பர்களே. ஜூலியை திமுக கட்சியை விட்டு விரட்டி அடித்த ஸ்டாலின். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின்பு நடந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு பல காட்சிகளில் அரசியல் மாற்றமும் அரங்கேறி வருகிறது. இதில் சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலிருந்த அதிமுக அட்ரஸ் இல்லாமல் போச்சு. இனி அந்த கட்சியை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என மக்கள் அந்த கட்சியை விட்டு கடந்து சென்றுட்டாங்க. ஆட்சியை இழந்து திமுக கட்சியை பலப்படுத்த அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. அதுதான் தற்போது திமுகவுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதாவது திமுகவின் சில நடவடிக்கைகள் அந்த கட்சிக்கே பேக் ஃபயர் ஆகி கொண்டிருக்கு. திமுகவை மேலும் பரிதாபத்திற்கு தள்ளி கொண்டிருக்கு. திமுகவில் பல பேச்சாற்றல் கொண்ட ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்குது. மக்களால் வெறுக்கப்பட்ட ஜூலிக்கு திமுக கொடுத்த முக்கியத்துவம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையே கோபமடையம் செஞ்சிருக்கு. குறிப்பாக திமுகவில் ராஜா போன்ற நபர்கள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராகவும் முதல்வர் விஜய் எதிராகவும் பேசி வருவது ஓரளவு திமுகவுக்கு கை கொடுத்து வருது. இதே போன்று தான் தாவேக அரசுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று திமுகவினர் கூட பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க, மறுபக்கம் ஜென்னிசட் டிஎம்கே என்கின்ற பெயரில் பிக்பாஸ் ஜூலி போன்ற நபர்களை தாவேக அரசுக்கு எதிராக திமுக களம் இறக்கியது. அவர்களுக்கு இது பேக் ஃபயர். திமுகவினரே இதை நிறுத்த சொல்லுங்க, எங்களால் வெளியில் தலை காட்ட முடியலை என்று சொல்லும் அளவிற்கு சென்று விட்டது. இந்நிலையில் ஜூலியின் திமுக ஆதரவு மற்றும் தாவேக எதிர்ப்பு நடவடிக்கை பாரம்பரியமிக்க இரு இயக்கத்தை கேலிக்கூத்தா இருந்து வருவது பற்றிய தகவல் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கு. இது குறித்து சமீபத்தில் அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் திமுக முக்கிய புள்ளியிடம் பேசியிருக்கிறார். ஒன்று, கட்சியை தோல்வியிலிருந்து மீட்டெதிர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வேலையை செய்ய வேண்டும். அதை தவிர்த்து ஜூலி மாதிரி ஆட்கள் வந்து தான் நம்ம கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கின்ற அவல நிலைக்கு நாம் சென்று விட்டோம். இதற்கு முன்பு திமுக ஆதரவு யூடியூப் சேனல் வச்சு திமுகவுக்கு ஆதரவாகவும் நம் எதிரிகளை ட்ரோல் செய்தும் வந்தோம். அதையே தொடர்வோம். மக்களால் வெறுக்கக்கூடிய ஜூலி போன்ற நபர்களை திமுகவின் அடையாளமாக முன்னிறுத்தி அது மக்களுக்கு திமுக மீது கோபம்தான் ஏற்படுத்தும். எதை செய்தாலும் சரியாக செய்யுங்கள். இனிமேல் திமுகவின் எந்த நிகழ்ச்சியிலும் ஜூலி தென்படக்கூடாது. முதலில் திமுகவினர் ஜூலி போன்றவர்களை ஊக்கப்படுத்தும் வேலையை இதோடு நிறுத்துங்க என கராரா பேசிய மு.க. ஸ்டாலின், முதலில் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றவர்களை ஜென்னிசட் டிஎம்கே இணைத்து வேலை செய்து ஜூலி மாதிரி ஆட்களை வெளியேற்றுங்கள் என்றாராம் மு.க. ஸ்டாலின். இதனைத் தொடர்ந்து தான் அறிவாலய தரப்பில் இருந்து ஜூலிக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மேலும் அடுத்தடுத்து திமுக சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் ஜூலி உள்ளே தப்பி தவறி கூட வந்து காரியத்தை கெடுத்துவிடக்கூடாது என்பதில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு உத்தரவு பறந்திருக்கு. இதனால தான் ஜூலி சமீப காலமாக திமுக நிகழ்ச்சியில் தென்படலை.